இலங்கைக்கு எதிரான 3வது டி20யிலும் இந்திய அணி அபார உலக சாதனை. அதிர்ச்சியில் உறைந்த இலங்கை அணியின் கிரிக்கெட் வாரியம். டி20யில் அழிக்க முடியாத சாதனையை படைத்த இந்தியா. அதாவது இந்திய அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டி20 மற்றும் ஒருநாள் தொடர்களில் விளையாடி வருகிறது. இலங்கைக்கு எதிரான டி20 தொடரை சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி டி20 போட்டி இன்று இரவு நடைபெறுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான ஒருநாள் தொடரும் தொடங்குகிறது. இந்த நிலையில்தான் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி மற்றும் இந்திய வீரர்கள் சிலர் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான பயிற்சியையும் தொடங்கிவிட்டனர். டி20 உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிறகு ஓய்விலிருந்து வந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் கிரிக்கெட் பயிற்சிக்கு திரும்பிவிட்டனர். ஒருநாள் தொடரில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் அணியில் இடம்பெற்றுள்ளார். இவர் கடைசியாக கடந்த ஆண்டு இறுதியில் ஒருநாள் போட்டியில் விளையாடியிருந்தார். மேலும் இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. 2வது ஒருநாள் போட்டி ஆகஸ்ட் 4ஆம் தேதியும் 3வது ஒருநாள் போட்டி ஆகஸ்ட் 7ஆம் தேதியும் நடைபெறுகிறது. இந்த நிலையில்தான் இலங்கை அணிக்கு எதிரான 3வது டி20 போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்று நேற்று இரவு நடைபெற்றது. இந்த போட்டியில் நம்ம ஜெய்ஸ்வாலின் அதிரடியால் ஜெய்ஸ்வால் மட்டுமே 15 சிக்சர் மற்றும் 12 பவுண்டரிகளோடு 171 ரன்களை குவித்திருந்தார். இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் 307 ரன்கள் எடுத்து புதிய சாதனை படைத்திருந்தது இந்திய அணி. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை 189 ரன்களுக்குள் சுருட்டி இந்திய அணி அபார வெற்றியை பதிவு செய்திருந்தது. மேலும் ஒரு சர்வதேச டி20 மேட்சில் 307 ரன்களை குவித்து புதிய சரித்திரம் படைத்திருக்கிறது இந்திய அணி. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டிக்கு பிறகு கண்டிப்பாக இப்போது உள்ள இலங்கை அணி வீரர்களில் பலரும் இனிமேல் மீண்டும் இலங்கை அணிக்கு விளையாடுவது என்பது சந்தேகம்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த தொடரை பொறுத்தவரை இலங்கை அணியை நாசம் செய்துவிட்டது இந்திய அணி என்றே சொல்லலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா வெர்சஸ் இலங்கைக்கு எதிரான இந்த டி20 தொடரை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.